சூடி தந்த சுடற்கொடியே. இந்த இவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேஸ் இருக்கார்ல ராஜு. லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்கப்பா. அவர் எனக்கு கால் பண்ணி பேசினாருப்பா. சரிங்கப்பா, என்ன சொன்னாரு? அவரு நிறைய பேசினாரியா. நம்ம சுக்கியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பொண்ணு கேட்டாரு என்கிட்ட. நம்ம சுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாருப்பா. அப்புறம் என்ன? சரி அமைதியா இரு. ராஜு லைன்ல இருக்கியா? இருக்கேன்ப்பா. நீ கூட சுக்கிக்கு ஏதோ மாப்பிள்ள பாத்திருக்கேன், உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் போட்டோ எல்லாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேன்லப்பா. அந்த பிளான் அப்படியே டிரா பண்ணிடு. அப்பா. ஆமாப்பா, கேஎஸ் சார் என்கிட்ட நேத்து ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினாரு. எல்லாமே விவரமா சொன்னாரு. அவர் பேசினதையெல்லாம் நானுமே உனக்கு விவரமா சொல்றேன் ஊருக்கு வந்து. சரியா? நீ ஒரு வரன் பாத்திருக்கேன்னு சொன்னீங்க, அந்த பிளான் அப்படியே டிரா பண்ணிடு. அவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை கொடுத்துறாத. ஏப்பா இருங்கப்பா, நீங்க கேஎஸ் சாருக்கு எதுவும் வாக்கு கொடுத்துடலையே? ஆமா, வாக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணை உங்களுக்கே கட்டித்தாரேன்னு சொல்லிட்டேன்ப்பா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா. என்ன ராஜு, நம்ம சுக்கி அவரைத்தான் விரும்பி இருக்காளாமே. நீ அப்போ ஒரு தடவை என்கிட்ட வந்து சுக்கி ஒருத்தர் மேல ஆசைப்படுறாப்பா, ஒருத்தர் விரும்புறாப்பான்னு சொன்னேன். அவளும் வந்து சொல்லுவான்னு நினைச்சிட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. சரி ஏதோ பிரச்சனை போல நானும் பேசாம இருந்துட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது அவர் யாருன்னு. அவரு சுக்கி கிட்ட இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி முறையா என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுதான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. எனக்குமே 2-3 தடவை கால் பண்ணியிருக்காரு. டவர் சரியா கிடைக்கல போல, அதுக்கப்புறம் தான் ரீச் ஆனது. ஆச்சி பக்கத்துல இருக்காங்களா? இருக்கேன். அம்மா, நான் மாப்பிள்ளையோட போட்டோவை உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். இல்லன்னா ராஜு ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்துடுறீங்களா? மாப்பிள்ளைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பாத்துருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை இந்த பக்கம் வந்தாரு அன்னைக்கு ஒரு நாள், நான் பாத்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீங்க பெரியவங்க. சுக்கிக்கு அம்மா இல்லாத குறைக்கு நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்க. இப்போ சுக்கி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டு தகவல் சொல்லுங்க. ராஜு கிட்ட சொல்லுங்க, அவன் சொல்லிடுவான் எனக்கு. சரியாம்மா? இதுல அவகிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அவ விருப்பப்பட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த என் பக்கத்துல தான் இருக்கா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. முகம் அப்படியே பூவா மலர்ந்து போயிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி, நான் இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துருவோம். சரி, பதறாம புறப்பட்டு வாங்க. சரிம்மா. சரி, எல்லாரும் இருங்க, எல்லாரும் கலந்து பேசுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவுட்டிங் கிளம்புறேன். அப்புறமாட்டிக்கு இன்னொரு கால் பண்றேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன சுக்கி, அவர் ஒரு பதிலும் சொல்லலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேல, பாத்தியா? அவர் டைரக்டா அப்பா கிட்டே பேசிட்டாரு. ஆமாடா ராஜு, பாத்தியா? அவர் அப்பா கிட்டே பொண்ணு கேட்டுட்டாருடா. அதுதானே முறை தெரிஞ்ச தம்பியா இருக்கு. நல்ல பிள்ளைதான். ராஜு, உனக்கு இப்ப ஹாப்பியா? என்ன ஹாப்பி? நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதே எனக்கு பிடிக்கல. டேய், நீ சும்மா இருடா. ராஜு, இதெல்லாம் என்ன பேச்சியா? ஆச்சி, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நடந்த எந்த விஷயமும் ஒன்னும் தெரியாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன சுக்கி, நடந்தது எல்லாத்தையும் ஈஸியா மறந்துட்டு மறுபடியும் அங்கேயே போய் விழ போறியா என்ன? ராஜு, நான் நேத்தே தெளிவா சொல்லிட்டேன் சுக்கி, என் விருப்பம் என்னன்னு. இப்போ அவர் அப்பா கிட்ட போன் பண்ணி பொண்ணு கேட்டதும் ரொம்ப ஆகா ஓகான்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு குதிக்காத. ராஜு, என்ன ஆச்சி? இந்த பிள்ளை அவரைத்தான் இத்தனை வருஷமா மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப அவரே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர்றாரு. நீ எதுக்கு நடுவுல தடை போடுற? எது? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையும் பத்துட்டு இப்ப சுக்கிக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறாராமா அவரு. அப்படி என்ன என் சுக்கி குறைஞ்சு போயிட்டா? சரிப்பா, சின்ன வயசு தானே ஆச்சி. அப்பா தான் இப்படி புத்தி கட்டு போய் 2ஆம் தரமா பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காருன்னா நானும் அப்படியே நினைப்பேன் நினைச்சீங்களோ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம சுக்கிக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, இல்ல என்னதான் இல்ல அவகிட்ட? காதலிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ எதுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போகணும்? அதுல கையில பிள்ளையோட இருக்கிற ஒருத்தரை. சொசைட்டில அப்பாவுக்கு இவளுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கு. அதை விட்டுட்டு போய் இறங்கி ஒருத்தருக்கு 2ஆம் தரமா வாக்கப்படணும்னு இவளுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தான் கேக்குறேன் நானு. ஆசைப்பட்டுட்டாளேப்பா. ஆசைப்பட்டுட்டா அதுக்காக தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட முடியுமா இவளை? அப்பா வேற அவசரப்பட்டு வாக்கு வேற கொடுத்துருக்காரு. தேவையில்லாத வேலை. ஊர் சுத்தி பார்க்க போனோமா, பார்த்துட்டு வந்தமான்னு இல்லாம போன இடத்துல எதுக்கு இவருக்கு இந்த மாதிரி வேலை? போன் பண்ணாருன்னா கட் பண்ணி இருக்கணும், இல்ல பேசினாருன்னா என்ன எதுன்னு கேட்டுட்டு அப்புறமா சொல்றேன்னு வச்சிருந்துருக்கணும். பாரு ராஜு, அவர் பெத்த பொண்ணு மேல அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகுது. ஆச்சி, நீ சும்மா இரு சுக்கி. இங்க பாரு ராஜு, பிறந்ததுல இருந்து ஒன்னா வளர்ந்து இன்ன வரைக்கும் ஒன்னாவே இருக்கீங்க. அந்த பிள்ளை ஆசை எதுவும் அதை நிறைவேற்றி வைக்கிறது உனக்கு அழகு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. நம்ம சுக்கிக்கு என்ன கஞ்சிக்கு வழி இல்லாமல் அங்க கட்டி கொடுக்குறோம்? கிடையாது. அவரை தான் ஆசைப்பட்டிருக்கா. அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க
மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. இப்ப நீ பாக்குற மாப்பிளைய மட்டும் கட்டிக்குவான்னு நீ நினைச்சிட்டு இருக்க? கிடையவே கிடையாது. சரி மாட்டேங்கிறல்ல, இப்ப அவரே முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்றாரு. அப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதானே நியாயம். ஓஹோ அப்படியா? அப்படின்னா இவ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இப்படியே இருந்துடட்டும். கையில பிள்ளையோட இருக்கிற ஒருத்தருக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போறதுக்கு இவ இப்படியே இங்கேயே எங்க ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போகட்டும். ஆச்சி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க இருந்தா அந்த தம்பியோட நினைப்பாவே இருக்கும். அந்த தம்பியை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ இத்தனை வருஷமா அமெரிக்காவில் போய் இருந்தா. அவரை தவிர வேற யாரையுமே காலத்துக்கும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டான். நீ மாப்பிள்ள பாக்குறது எல்லாமே வீணா போன வேலை தான். சரி அதை உங்ககிட்ட சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமே நானும் பேசாம இருந்தேன். இப்ப அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரேன்னு இருக்காரு. இவளுக்கும் சந்தோஷம், அப்பாவுக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். நீ ஒருத்த மட்டும் எதுக்குடா நந்தி மாதிரி முட்டுக்கட்டையா நின்றுட்டு இருக்க? உனக்கு ஒண்ணுன்னா அவ பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கால இத்தனை வருஷமா. அவளுக்கு ஒண்ணுன்னா மட்டும் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க இன்னைக்கு? ஆச்சி கையை இறக்குங்க. இப்ப எதுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீ பேசாம இருமா. காலம் முழுக்க இப்படியே இருக்கட்டுமாம்ல இந்த பிள்ளை. அதுக்காக இவளை பெத்து இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காரு அவங்க அப்பா. முதல்ல அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஃப்ரெண்ட்னா இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு திருவீங்களோ? ஆச்சி ஆச்சி இருக்கு ஆச்சி, விடுங்க. இந்த பிள்ளை இப்படியே ஒத்த மரமா நின்றுமோன்னு நான் வருத்தப்படாத நாள் கிடையாது. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்கு முட்டுக்கட்டை ஓடுகிட்டு நிக்கிறான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது போயிரு. ராஜு இங்க வா, உட்காரு வா. ஆச்சி சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, இங்க வா. ராஜு டேய் இங்க வா, உட்கார் வா, பேசுவோம் வா. களியா அவன் கூட போடா, என்ன ஏதுன்னு பாருடா. அவனை உடனே கூட்டிட்டு வா. சுக்கி நீ இரு, அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், யோசிச்சுட்டு வருவான். இல்லடா அவன் ரொம்ப வருத்தப்பட்டு போறான். ஆச்சி வேற அவனை அடிச்சிட்டாங்க. பட்டு பட்டுன்னு உன்னைய கை நீட்டி அடிச்சான்ல, வாங்கட்டும் இன்னைக்கு ஆச்சிக்கிட்ட அவனும். ஏன்டா இப்படி பேசுற? நீ கொஞ்சம் அமைதியா இரு சுக்கி, அவன் கொஞ்சம் யோசிக்கட்டும். தனியா இருந்து யோசிச்சான்னா அவனுக்கே தெரியும் என்ன ஏதுன்னு புரியும். சரியா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வருவான். ஆனா பாத்தியா, கேஎஸ்ஆர் அப்பா கிட்டயே பேசிட்டாரு. ஆமாடா. உனக்கு சந்தோஷமா? அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு, ஆச்சியும் ஓகே சொல்லிட்டாங்க, உனக்கும் ஓகே தான். ராஜு மட்டும் ஓகே சொல்லிட்டான்னா போதும்டா. எனக்கு அதை விட வேற எதுவுமே வேண்டாம். சரி சுக்கி, போயிருக்கான்ல, யோசிச்சுட்டு வருவான். நீ அமைதியா இரு, என்ன தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு. ராஜு, ஆச்சி, ராஜு. சுக்கி, சுக்கி எங்க அந்த குட்டி பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு வேலைக்கா கிளம்பிட்ட? அப்பா கிட்ட பேசி பொண்ணெல்லாம் கேட்டுட்டாருலம்மா. கல்யாணம் பேசுன மாதிரி தானே, இனிமேல் அங்கெல்லாம் போகக்கூடாது, சும்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகணும். என்ன? இல்லை ஆச்சி, ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஈவோ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் ராஜுவும் போகணும்னு நேற்று காலையிலே பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் ராஜுக்கு அங்கே நான் போகிறது பிடிக்கல. அவனும் இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலைல. எங்கே இருக்காவே? எங்கே இருக்கானா? ஏம்மா அங்கே உங்கள் வீட்டில் இல்லையா? இல்லை ஆச்சி, அப்பா ஊரில் இல்லைன்னா அவன் அங்கெல்லாம் தூங்க மாட்டானே. ஆமாம், ஆனால் நான் அவன் உன் வீட்டில் தான் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று கொஞ்சம் கோவமாக பேசி அடிச்சிட்டேன்ல ஆச்சி, அதில் வீட்டை விட்டு வெளியே போனான். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து தூங்கியிருப்பான். சரி இன்னும் தூங்கி எந்திக்கல போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே இல்லையாம்மா? காளியா வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன் ஆச்சி. ஒருவேளை அங்கே போய் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தூங்கியிருப்பான். காளியா வீட்டுக்கா? காளியா இங்கே வாயா. என்ன ஆச்சி, ராஜு ரெடி ஆயிட்டானா? சுக்கி நீ ரெடியாடா? மீட்டிங் இருக்குன்னு சொன்னேல, நான் கொண்டு போய் விட்டுட்டு நானும் வேலைக்கு போறேன். என்ன காளியா, ராஜு ரெடி ஆயிட்டானான்னு கேட்குறேன். அவன் உன் கூட இல்லையா? ஏன் கூடயா? ஏன் கூட இல்லையே ஆச்சி. என்ன காளியா, அவனுக்கு ஒரு ஃபோனை போடு. ஃபோனை போட்டு எங்கே இருக்கான்னு கேளுடா. ரிங் போகுதா? போகுது போகுது. அவன் அட்டன் பண்ண உடனே ஸ்பீக்கரில் போடு. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க மாட்டேங்கிறானா? திரும்ப கூப்பிடு. ரிங் போயிட்டே இருக்கு சுக்கி. ஹலோ, எடுத்துட்டான். ஸ்பீக்கரில் போடு. என்னடா ஹலோங்கிற? காளியாடா? தெரியுது, சொல்லு. எங்க இருக்க? எங்கேயோ இருக்கேன். உனக்கு என்ன? எங்கேயோ இருக்கியா? வந்தன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். எங்க இருக்கேன்னு சொல்லு. சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. சென்னைக்கு போய்கிட்டு இருக்கியா? சென்னைக்கு எதுக்கு? என் காலேஜ் மேட் ஒருத்தன் இருக்காங்க, அவங்ககிட்ட வேலைக்கு கேட்டிருக்கேன். ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கேன். வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கியா? அப்புறம் இங்கே ஸ்கூல் வேலையெல்லாம் யார் பார்க்கறது? உன்னை நம்பி அப்பா 2 ஸ்கூல் பொறுப்பை உங்ககிட்ட தான் விட்டுருக்காரு. நீ என்னடானா அதையெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வேற வேலை தேடி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் சுக்கி இருக்கால்லடா, அவள் பார்த்துக்குவா. எல்லாம் நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பொறுப்பெடுத்து பார்க்கணும். அப்பாவுக்கு நான் தானே மூத்த பிள்ளை அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோட தான் நானும் எல்லாத்தையும் பார்த்தேன். அது இல்லைன்னு ஆயிடுச்சு.
சரி எதுக்கு தேவையில்லாம நம்ம அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்பிட்டேன். ராஜு நீயும் பக்கத்தில் தான் இருக்கியா? ஸ்பீக்கரில் போட்டிருக்கானா? சரி. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? கிளம்பி வா. எவ்வளவு தூரம் போயிருக்க? இந்த சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டேன். தாம்பரம் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ராஜு இப்ப நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வேற வேலை நீ எதுக்கு பார்க்கணும்? 2 ஸ்கூலையும் நீ தானடா பார்க்கணும். எனக்கு அங்கே எந்த உரிமையுமே இல்லை சுக்கி. வேண்டாம், நான் என் பார்த்துக்கிறேன். நீ ஃபோனை வை, அவனை வைக்க சொல்லு. ராஜு நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லைப்பா. இல்லாச்சி, நான் சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அங்கே இருக்கிற வரைக்கும் சுக்கிக்கு எந்த நல்லதுமே நடக்க விட மாட்டேன். அவள் ஆசைப்பட்டபடியே கேஎஸ்ஆரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால தான் நான் விலகி வந்துட்டேன். அவளோட ஆசைக்கும் அவளோட விருப்பத்துக்கும் என்றைக்குமே நான் தடையாக இருக்க மாட்டேன் ஆச்சி. ஆனால் அங்கே இருந்தால் நான் அந்த வேலையை தான் பார்ப்பேன். அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் ஆச்சி. நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கல்ல, அவளை நல்லா பார்த்துக்கங்க. அதுவும் இல்லாமல் கேஎஸ்ஆர் இருக்காரு, அவளை நல்லா பார்த்துக்குவார். அவளும் சந்தோஷமாக இருப்பாள். நான் அங்கே இல்லாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. வேலை கிடச்சதும் மாதம் சம்பளம் வாங்கிட்டு ஆச்சி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆச்சி. அதுக்குள்ளே சுக்கி அப்பாவும் வந்துடுவார். அது வரைக்கும் சுக்கியை நல்லா பார்த்துக்கங்க. சரி வச்சிடுறேன். டேய் ராஜு. கட் பண்ணிட்டேன் சுக்கி. ஆச்சி நீங்க நேத்து ராஜுவை அடிச்சிருக்க கூடாது. அடிச்சது மட்டும் இல்லாம அவனை இப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது. என்கிட்ட அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே கிடையாது. ஏன் ராஜு என் கூட இல்லாம எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். முக்கியமா என் காதலும் எனக்கு வேண்டாம். எனக்கு ராஜு தான் வேணும். காளியா, இது இப்படியே விட்டா சரியா வராது. நீ ராஜுவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அவனை கிளம்பி வர சொல்லு. கேஎஸ்ஆர் அப்பா கிட்ட தானே பொண்ணு கேட்டாரு. நான் கேஎஸ்ஆர் கிட்டே போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நானே விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்பா கிட்ட என்ன பேச முடியும்? அப்பா வந்தா என்ன பதில் பேச முடியும்? நீ ராஜுவுக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லு. நான் அவர் வீட்டுக்கு போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இங்க பாரு காளியா, நான் கேஎஸ்ஆர் வீட்டுக்கு போய் பேசிட்டு வர்றதுக்குள்ள ராஜு சென்னையில இருந்து இங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான்னு எனக்கு தகவல் வரணும். சுக்கி, நான் சொன்னதை செய். இந்த பையன் ஏன் இப்படி பண்றான்? ஆச்சி, அவனை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டா அமைதியாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சி தான் ஆச்சி. நேற்று அவன் கூட நான் இல்லாமல் இருந்துட்டேன். இப்படி சென்னைக்கு கிளம்புவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆச்சி. இங்கே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தானே போயிருப்பான். நீங்கள் பார்க்கலையா? இல்லையப்பா, பார்க்கலையே. என்கிட்ட சொல்லாமல பண்ணியிருக்கான் எல்லா வேலையும். நான் அவனை அடிச்சதுல என்னையா தப்பு இருக்கு? இல்லாச்சி, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த சார் இருக்கார்ல, அவரோட தம்பி இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் நம்ம சுக்கியை ஒரு மாதிரியாக பேசிட்டாரு. அந்த கோவத்தில் இந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் என்ன தப்பு பண்ணினாரோ அதே தப்பை தான் இப்போ நம்ம ராஜு சுக்கி மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ சாரோட தம்பி மனசு மாறிட்டாரு, சுக்கிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இவன் ஏறிக்கிட்டு இருக்கான். ஏயா நம்ம சுக்கிய ரொம்ப பேசிட்டாரோ அவர் தம்பி? ஆமா ஆச்சி, பேசினாரு தான். ஆனால் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதை கேட்கவும் இவன் விட மாட்டேங்கிறான். அவங்களும் சொல்லலை ஒன்றும். இப்போ நம்ம பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, நமக்கு கோவம் இருக்கிற மாதிரி அவங்க பக்கமும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும்ல. அதனால அவங்களுக்கு கூட கோவம் வந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி இவன் யோசிக்க மாட்டேங்கிறான். சுக்கியை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான் ஆச்சி. மற்ற யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான். இந்த பிள்ளை மேலே இவன் கண்மூடித்தனமாக பாசம் வச்சுருக்கான். அதே மாதிரி தானே அவங்க அண்ணன் மேலேயும் அந்த எம்கே சார் அவ்வளோ கண்மூடித்தனமான பாசம் வச்சுருக்காரு. அதை இவன் ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறான்? அதைத்தான் நான் சொன்னேன், என்கிட்ட சண்டைக்கு எதிர்றான். சரி அமைதியாக கொஞ்ச நாள் விட்டுருவோம், ஒரு 2-3 நாள் கழிச்சு பேசுவோன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த கிளம்பிட்டான். சரியாச்சி, நீங்கள் ஒன்றும் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் ஃபோன் போட்டு அவனை வர சொல்கிறேன். இல்லைனா போயே என்னன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் போங்க, உள்ளே போங்க, நானும் கிளம்புறேன். சரியா, பார்த்துக்கங்கய்யா. சரியாச்சி, நீங்கள் உள்ளே போங்க, கதவை பூட்டிக்கங்க, நான் கிளம்புறேன். போகல. உன் டார்லிங்குக்கு மனசே சரியில்லை. எதுக்கு? டார்லிங், தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு கிட்ட? அவங்க கிட்ட சாரி சொல்லிடுறேன். சொல்லிட்டேன், ஆனாலுமே உன் டார்லிங்குக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியா? டார்லிங், என் சுக்கி ஃப்ரெண்ட் வர்ற நேரம் ஆயிருச்சா? நீங்க பார்த்து சொல்லுங்களேன். உன் சுக்கி ஃப்ரெண்ட் வர நேரம்னா அது எப்படி? காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தம்பி விளையாண்டான்னா என் சுக்கி ஃப்ரெண்ட் வர்ற நேரம் வந்துடும். அந்த நேரம் வந்துருச்சா பாருங்க.
நேரம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா உன் ஃப்ரெண்டு தான் வருவாங்களா என்னன்னு தெரியல. வருவாங்களே. வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் டார்லிங். அவங்களுக்கு இன்னமுமே வேலை முடியலையா? என்ன வேலை? ராஜு சார் ஃப்ரெண்ட் அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அப்பா சொன்னாங்க. வேலை இருக்குன்னு. அந்த வேலைனா முடியலையா? ஓ, அப்பா அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா? சரி சரி. ஐயா, என் சிக்கி ஃப்ரெண்ட் வந்தாச்சு. வாங்க. சிக்கி ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சா? வேலையா? என்ன வேலைடா தங்கம்? உங்களுக்கு வேலை இருக்குன்னு ராஜு சார் ஃப்ரெண்ட் கூட போனீங்கல்ல சிக்கி ஃப்ரெண்ட். அப்பா சொன்னாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டீங்களா? ஓஹோ, அப்படி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்காரா பிள்ளைய? இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு வேலையா வந்தேன். உங்க அண்ணன் இருக்காரா? ஆ, இருக்காரு. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. எப்படி, நீங்க போய் பாக்குறீங்களா இல்ல இங்க வர சொல்லவா? எதுக்குப்பா சாமி தேவையில்லாத வம்பு? அவரையே இங்கே வர சொல்லுங்க. அப்புறம் நான் அவர் ரூமுக்கு போய் அவரை பார்த்து பேசி 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 வளைச்சு மயக்கி மடக்கிற போறேன். சுக்கி ஃப்ரெண்ட் எங்க அப்பா பெருசா இருப்பாங்க. அவங்களெல்லாம் மடக்கி வளைச்சுக்கிட முடியாது. ஐயோ, இந்த குட்டி பிள்ளை இருக்கிறத ஒரு நிமிஷம் மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சி, அறிவு கட்ட சுக்கி. ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? அவர் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு இவர் மேல காட்டுற? பேப்பர் நாடா மடக்கி அப்படியே நம்ம பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட முடியும். எங்க அப்பா வேணா பெரிய அப்பா, அவரெல்லாம் மடக்கி வளைச்சு வைக்க முடியாது. இல்லடா குட்டி, சாரி. நான் ஆமா தெரியாம சொல்லிட்டேன், சாரி. ஓகே. சரி, நீங்க உள்ள போய் பார்த்து பேசுங்க. நீங்க மடக்க வேண்டாம், மடங்காம இருந்தா சரி. ஆமா ஆமா, மடங்குறாங்க. ஆளை பாரு. இந்தா டார்லிங், நான் எப்ப பார்த்தாலும் உன் சுக்கி ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு என்ன எல்லாம் எப்படி பிடிச்சி திட்டுறேன். இப்போ உன் சுக்கி ஃப்ரெண்ட் என்ன திட்டிட்டு போறாங்களே, ஒரு வார்த்தை கேக்குறியா டார்லிங்? என்னன்னு? ஆமா டார்லிங், அவங்க உங்களை திட்டிட்டு போறாங்கல்ல. சுக்கி ஃப்ரெண்ட். இரு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நல்லா திட்டிக்கலாம் என்ன? ஓகே டார்லிங். டார்லிங், உங்க டார்லிங். என்னடா இது? நடந்த விஷயத்துல இந்த பேபி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்னு நினைச்சேன். சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கிளுகிழப்பா வரலான்னு நினைச்சு நான் வந்தா இங்க பல்ல கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு இந்த பேபி. ஏய், இங்க எதுக்கு வந்த? அதானே, எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் என்னைய பார்த்தா மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சிடணும். உங்களை பாக்குறதுக்கு யார் வந்தா? நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு வந்தேன். ஓ ஃப்ரெண்டா? இங்க யாரடி உனக்கு ஃப்ரெண்டு? வாகக்குட்டி நானும் ஃப்ரெண்ட். அப்படித்தானே ஃப்ரெண்ட்? ஆமா நிலா ஃப்ரெண்ட். எது, நிலா ஃப்ரெண்டா? யார் இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா டார்லிங், உங்க டார்லிங் எனக்கு ஃப்ரெண்ட். அவங்க என்னைய பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. டார்லிங் இங்க வாங்க. டார்லிங்கா? வாகக்குட்டி என்னடா டார்லிங்னு சொல்ற? என்னோட டார்லிங்கோட டார்லிங். ஓஹோ, அப்படியா? அப்படின்னு இவங்கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? இதை வச்சே இன்னைக்கு இந்த எம்கே பேபியை ஜாலியாக முடிச்சிருவோமா? வாகக்குட்டி. என்ன நிலா ஃப்ரெண்ட்? இவரு உனக்குமா டார்லிங்? எனக்கு மட்டும் தானே டார்லிங். இல்ல, என்னோட டார்லிங். ஏய், இந்தா இப்போ உனக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு வந்த? சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க தள்ளி போங்க வேணா. இங்க பாரு, ஏதோ வம்பு பண்றதுக்காகவே வந்திருக்க. மரியாதையா வெளியே போ. அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என் ஃப்ரெண்டு சொல்லட்டும், நான் போறேன். என்ன வாகக்குட்டி ஃப்ரெண்ட், நான் போகவா? இருங்க நிலா ஃப்ரெண்ட். பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டே சொல்லியாச்சு. உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா நீங்க தள்ளி போங்க. நீ சொல்லு வாகக்குட்டி, இவரு உன்னோட டார்லிங்கா இல்ல என்னோட டார்லிங்கா? நீயும் இவரை டார்லிங்னு கூப்பிடுற, என்னையும் இவரோட டார்லிங்னு சொல்ற. அப்போ உனக்கு டார்லிங்கா எனக்கு டார்லிங்கா? எனக்கு தான் டார்லிங், என்னோட டார்லிங். இல்ல, என்னோட டார்லிங். இல்ல நிலா ஃப்ரெண்ட், எனக்கு மட்டும் தான் டார்லிங். பாருடா, என்னோட டார்லிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னமோ வம்பு விளக்குறதுக்காக தான் வந்திருக்க. மரியாதையா வெளியே போடி. சின்ன பிள்ளை முன்னாடி வாடி போடின்னு பேசாதீங்க. சரிங்க மேடம், வந்த வழியை அப்படியே திரும்பி போங்க மேடம். நான் உங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கங்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஒரு டார்லிங் இருக்காரு, அவர் எனக்கு சொந்தமா இல்ல வாகா குட்டிக்கு சொந்தமான்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏய் என்ன என்ன வச்சுக்கிட்டு என்கிட்டயே வா. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல, தள்ளுங்க அங்கிட்டு. ஏய் என்ன வச்சுதான் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க பாரு டார்லிங், இவெல்லாம் உனக்கு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. இவகிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, இப்பவே கட் பண்ணி விட்டுரு இவள. நல்ல ஃப்ரெண்ட் தான் டார்லிங். ஆமா நல்ல ஃப்ரெண்ட் தான். இவருக்கு என்ன தெரியும்? இங்க பாரு வாகா குட்டி, இவரு என்னோட டார்லிங். இங்க பாரு, நான் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஏய் அறிவு கட்டவளே, புள்ளைய வச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே கிடையாது. பேசாம அங்கிட்டு எஞ்சி போங்க. வாகா குட்டி, இவரு என்னோட டார்லிங்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எங்க இப்ப இவர் உன்னோட டார்லிங்னா நீ இவருக்கு ஒரு கிஸ் கொடு பாப்போம். என்னோட டார்லிங் கிடையவே கிடையாது. எனக்கு மட்டும்தான் டார்லிங். எனக்கு மட்டும்தான் டார்லிங். இல்லவே இல்ல, எனக்கு மட்டும்தான் டார்லிங். உனக்கு முன்னாடியே நான் இவருக்கு டார்லிங். நான் தான் எப்பவுமே டார்லிங் கூடயே இருக்கேன். எனக்கு தான் டார்லிங், முதல்ல டார்லிங். நாங்க காலேஜில் படிக்கும் போதுல இருந்தே இந்த டார்லிங் எனக்கு மட்டும்தான் டார்லிங். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு டார்லிங், என்னோட டார்லிங். எம்கே டார்லிங், நீங்க யாருக்கு டார்லிங்னு சொல்லுங்க டார்லிங். டார்லிங், நீங்க வாகா குட்டிக்கு மட்டும்தான் டார்லிங்னு சொல்லுங்க டார்லிங். டார்லிங், நான் உனக்கு மட்டும்தான் டார்லிங். டார்லிங் போச்சு, இதுக்கு மேல முத்தம் கொடுத்தோம்னா அடிச்சு போடுவான். மரியாதை எந்திரிச்சு ஓடிடுவேனிலா. சரி சரி வாகா குட்டி, இந்த டார்லிங்க நீ உனக்கே டார்லிங்க வச்சுக்கோ. அட்ரஸ் அக்கா, 2 பேருமே வச்சுக்கிடுவோமா? ஏய் மரியாதை ஓடி போயிரு. சரி சரி வாகா குட்டி, பாய்டா தங்கம். இந்த டார்லிங் ஒரு ஆய் டார்லிங். இந்த ஆய் டார்லிங்க நீயே வச்சுக்க. ஏன் டார்லிங் நல்ல டார்லிங். ஆமாம்மா ரொம்ப நல்ல டார்லிங், அதை நீயே வச்சுக்கோ. நான் வரேன், போயிட்டு வரேன். என்ன சீக்கிரமா ஆஃபீஸ் வந்து சேருங்க. நடந்த பிரச்சனையவே மனசில் வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினச்சி தான் பார்க்கலான்னு வந்தேன். போயிட்டு வரேன், ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். இங்கே இருக்கிற மாதிரிலாம் சாந்தமாக ஆஃபீஸில் இருக்க மாட்டேன். அங்கே ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். பார்த்து பத்திரமா வாங்க. ஃப்ரெண்ட் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம டார்லிங் நம்ம 2 பேருமே வச்சுக்கிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட், உனக்கு டார்லிங்னா உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கும் டார்லிங் தானே. ஸோ நம்ம 2 பேருமே வச்சுக்கலாம். சரியா? நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். பாய். அப்புறம் உன் சுக்கி ஃப்ரெண்ட் வந்தாங்களா அதுக்கப்புறமா? வந்தாங்களே, இப்போ கூட உள்ளதா இருக்காங்க. அப்பாவை பார்க்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்படி போடு சக்கை நானா? அப்படியா? ஓய் வந்திருக்காங்களாக்கோ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஓடிரு. இன்னும் 1 நிமிஷம் நீ இங்க இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓடு. சரி சரி வரேன்டா வாங்க குட்டி. இதுக்கு மேல 1 நிமிஷம் இங்க இருந்து அடிச்சாலும் அடிச்சிரும். ஆளு மூஞ்சு முள்ளியும் பாரு பப்பரவிட்டா. இவர் அப்படியே பார்த்து இவர்கிட்ட அப்படியே நம்ம பேசணும்னே அப்படியே மடங்கிடுவோமாம்ல, மடங்கிடுவோம். யாரை கேட்டு யார் கொடுத்த தைரியத்துல எங்க அப்பா கிட்ட என்னை பொண்ணு கேட்டிருக்காரு. இன்னைக்கு 2ல 1 கேட்டுட்டு போயிடணும். இதுக்கு மேல இவர் என் பக்கமே திரும்பியே பார்க்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பா கிட்ட என்னை பொண்ணு கேட்டிருப்பாரு. இவரால என் ராஜு வீட்டை விட்டு போயிட்டான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. இங்க பாருங்க, குணம் இருக்கும் குலமகளே வா வா, என் வீட்டு வாசல் திறந்து வைத்தேன் வா வா.